கர்த்தர் என்னையும் சிறு சாட்சியா நிறுத்தினக்கா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நாங்கள் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று பண்ணோம். அது வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு ஒரு கான்ஃபரன்ஸில். அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எங்கள் கம்பெனிலேருந்து நான் என் மேனேஜர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு விசா இல்லை, இந்த கான்ஃபரன்ஸ் வந்து அக்டோபர் மாதம் 14 நடக்குது, அதனால் போகிற உனக்கு உனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. பட் நானும் கேட்டேன், இல்லை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சூழ்நிலையில் நான் விசாக்கான முயற்சிகள் எடுக்கும்போது என்னுடைய பாஸ்போர்ட் நான் தேடி பார்க்கும்போது பாஸ்போர்ட்டு காணாமல் போச்சு. ஸோ எங்கள் வீட்டில் ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு, எங்கள் அம்மா ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஸோ அந்த சூழ்நிலையில் நான் இந்த செப்டம்பர் மாதம் ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்துக்காக போயிருந்தேன். மனசு ரொம்ப சோகமாக தான் இருந்துச்சு. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்காக போயிருந்தேன். அங்கிள் ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் டைமில் நீ முன்னேறுவதற்கான தடையும் இல்லை அணையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் ரிட்டர்ன் போகும்போது எப்படியாவது கடவுள் ஏதாவது வழி செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். எனக்கு நல்ல விசுவாசம் இருந்தது. அதனால மண்டே எங்கள் அம்மாட்ட மறுபடியும் நீங்கள் தேடி பாருங்க அப்படின்னப்போ எனக்கு கடவுள் ஒரு சில காரியங்கள் ஞாபகப்படுத்த, நம்ம பீரோவில் ஒரு இடத்துல வச்சிருக்க ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு அந்த இதை மாற்றி வச்சோம், மேலேருந்து கீழே இறங்கிடுச்சு அந்த பீரோ. ஸோ நீ அங்கே போய் செக் பண்ணி பாருமா அப்படின்னா அங்கே கரெக்டாக பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அதோடு இல்லை, ஏன்னா அந்த விசா ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் ஆகும். ஜென்ரலாக என் கூட அப்ளை பண்ணவங்க 1 வருஷம் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு அக்டோபரில் போனோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதமே எல்லாமே செட் ஆகி ரெடி ஆனால் தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். நான் அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். கடவுள் கிருபையில் செப்டம்பர் மாதமே எனக்கு அந்த விசா அப்பாயின்மெண்ட் கிடைக்கவும் இன்டர்வியூ முடிஞ்சு அதுலேயும் அப்ரூவ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்தாங்க. இது எல்லார் கண்களையும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா என் கூட இதே கான்ஃபரன்ஸ்க்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை அட்டன் பண்ணணும், அந்த யூஎஸ்க்கு எப்படியா போகணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் யாருக்குமே வாய்க்கல. கடவுள் அவருடைய கிருபையின்படி எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த வார்த்தையை கடவுள் எங்கள் அங்கிள் மூலமாக கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் மந்த் போகிறதுனால ஆறுதலை தேடி ஒரு நாள் வர முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சேமம் கூட்டம் இருந்தனால சரி நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு வந்தேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சி மகளாய் நிறுத்துறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு வந்து 2 முறை அட்டாக் வந்திருக்கு. என் மகன் ஓடி பிரதருக்கு ஜெபம் பண்ணுவா. அப்புறமா இங்க ஊழியர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி நான் சுகமாயி வீட்டுக்கு வந்துடுறேன். ஒவ்வொரு முறையும் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், சுகமாயி வீட்டுக்கு வந்துடுறேன். போன மாதம் ரொம்ப நெஞ்சு வலி, இந்த ஒரு பக்கம் வலி நிக்கவே இல்லை. 1 வீக்கா வலி இருந்துகிட்டே இருந்தது. என்னால ஒன்னும் உட்கார முடியல, படுக்க முடியல, எழுந்திருக்க முடியல. அப்போ போன மாசம் 30ஆம் தேதி இங்க பெயினோட வந்தேன். உட்கார்ந்து பிரேயர் முடிச்சு பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது அவர் இந்த வலியெல்லாம் இப்பவே போயிடுது உனக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. அந்த நிமிஷமே எனக்கு அந்த வலி என்னை விட்டு போயிடுச்சு. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளோடு கூட நீர் என்ன பேச விரும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். நீங்க போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் இனி அனுகூலமாய் தருவான். பைபிளில் அப்படி ஆண்டவர் யார் யார் கூட போனாரு, போன காரியம் சக்சஸ் ஆச்சா? முதலாவது யாக்கோபோடு கூட ஆண்டவர் போனார். அவன் வேலை தேடி போறான். எங்க போறான்? வேலை தேடி போன யாக்கோபோடு சென்ற கர்த்தர். ஆதியாகமம் 28:15 இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை.
ஏன் ஆண்டவர் யாக்கோபோடு கூட போனார்? அவன் எதுக்காக போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய பெற்றோர்கள் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, அண்ணன் தம்பிக்குள்ளால உங்களுக்குள்ளால பிரச்சனை இருக்குதுப்பா, பேசாமல் நீ போய், இவன் உங்கள் அண்ணன் ஊரில் இருக்கட்டும், நீ ஊர் பக்கமாக போயிட்டு மாமன் ஊரில் போய், லாபானுடைய ஊரில் போய் ஏதாவது வேலை செய்து பொழைச்சிக்கவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. நல்லா கவனிங்க, அவங்க பணம் கையில் கொடுத்து தொழில் செய்து பொழைச்சிக்கோன்னு கொடுத்து அனுப்பலை. மாறாக கூப்பிட்டு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அவனை ப்ளஸ் பண்ணி, மாமன் ஊருக்கு போப்பா, அங்கே போய் ஏதாவது வேலை தேடி பொழைச்சிக்கோ அப்படின்னு வேலைக்காக அனுப்பி விடுகிறார்கள் ஒரு வாலிப மகனை. இப்போ உள்ள பசங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு 50,000 கொடுத்தா தான் போவேன், 1,00,000 கொடுத்தா தான் போவேன், அங்கே எப்படி போயிட்டு எனக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஏதாவது கையில் கொடுத்து அனுப்பியிருப்பாங்களா? ஏதோ ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ செலவு கொடுத்து அனுப்பியிருக்கலான்னு பார்த்தா ஒன்றுமே கொடுத்து அனுப்பலை. ஒன்று தான் கொடுத்தாங்க, பெற்றோருடைய ஆசீர்வாதம். அந்த ஒரே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவன் போகிறான். காசு பணம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்கள் கூட இருந்ததுன்னா அதை விட பெரிய பலன் வேறு ஒன்றுமே இல்லை. அதை விட பெரிய பலன் இந்த உலகத்தில் ஸ்ட்ரென்த் ஒன்றுமே இருக்க முடியாது. அப்பா அம்மாவுடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு போகிறான். இது ஆண்டவருக்கு பிடிச்சது. அதுதான் விஷயம். நல்லா தெரிஞ்சுங்க. அவங்க அப்பாட்ட அவன் வாக்குவாதம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல. அப்பா அம்மா சொன்ன உடனே அந்த வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துட்டான். ஏன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாழ்நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகவும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தாயும் தந்தையும் கனம் பண்ணி, இதுவே நான் உனக்கு கொடுக்குற முதலாவது கற்பனை. அப்போ பாருங்க, அப்பா அம்மாவை கனம் பண்ணுன்னு சொன்னதை இவன் கனம் பண்ணினால இவன் வாழ்க்கையை நல்லாக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். அதனால் அவன் அப்படியே லட்சிய உணர்வோடு வேலை தேடி வர்றான். வழியில் ராத்திரி படுத்து தூங்குறான். ஆண்டவர் அவனை அங்கே சந்திக்கிறார். ஏன் சந்திச்சார் தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவை அவன் கனம் பண்ணின வசனத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. எவ்வளோ பேர் வழியில் போயிருப்பாங்க, படுத்திருப்பாங்க, யாரையும் அவர் சந்திக்கலை. இவனை சந்திச்சார். காரணம், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சட்டத்தை நிறைவேற்றினான். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து சில காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களோடு இணைந்து கொள்வார். அதுக்கு எதிர்மாறாக நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டார். இதை வச்சுட்டு எனக்கு அது தெரியும், இது தெரியும், எனக்கு அந்த திறமை இருக்குது, இந்த திறமை வச்சுட்டு நான் அதை பண்ணிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் நடக்காது. முதல்ல கீழ்ப்படிதல் வசனத்துக்கு. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் ஒரு தலையணை கூட இல்லைங்க, ஒரு கல்லை தூக்கி தலைக்கு மாட்டில் வச்சுட்டு அப்படியே படுத்து கிடக்கிறான். ஆண்டவருடைய கட்டளையை கடைப்பிடிச்சதுனால ஆண்டவராக வலிய வர்றார். அவன் ஒன்றும் கூப்பிடலை. வலிய வந்து, எப்பா வேலைக்கு தானே போயிட்டுருக்கிற? ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை மறுபடியும் இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். வரும்போது நீ நல்லா செட்டில் ஆகி வருவப்பா. நான் இதை சொன்னதை செய்கிறது வரைக்கும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். அப்போ பாருங்கள், நான் உன் கூட இருக்கிறேன்னு ஒன்று அவன் சொல்கிறான். சரி ஆண்டவரே, ஒன்றும் வேண்டாம், எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க ஒரு இடமும் தந்தா போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி 2 பேரும் ஒரு அக்ரிமெண்டோட அவன் மறுபடியும் எழுந்து வேலை தேடி போகிறான். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? 10 முறை அவங்களுக்கு சம்பளம் மாற்றினாங்க. ஆனாலும் அவன் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தில் ஏவும் பொழுது முதலாளிகிட்ட போய் பேசுகிறான். இப்போ இவனுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துட்டு, அது வரைக்கும் பொறுப்பு இல்லை. பொறுப்பு வந்தவொடனே சொல்கிறான், இவ்வளவு நாள் நான் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நான் உழைச்சாச்சு. ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம், இன்னொரு பொண்ணுக்காக 7 வருஷம், 14, அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம், 20 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் ஒன்று டிசைட் பண்ணேன், நான் ஊருக்கு போக போகிறேன்ட்டான். யார் பேச வச்சது தெரியுமா? ஆண்டவர். அப்போ தான் அவங்க மாமை அப்படின்னா நம்ம பாஷையில் சொன்னால் அவருடைய முதலாளி அப்போ தான் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ எங்கேயும் போயிடாத, என் கூடவே இரு, நான் உனக்கு பார்ட்னர்ஷிப்பு தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன பார்ட்னர்ஷிப்பு? நான் இன்வெஸ்டிங் பார்ட்னர், நீ ஒர்க்கிங் பார்ட்னர். இதுக்கு மேலே நீ தொழிலாளி அல்ல, இனி முதலாளி.
இந்த ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிக்கோ. இது குட்டி போடும் பொழுது வரி வரியாக குட்டி போட்டால், டிசைனாக குட்டி போட்டால் உனக்கு, பிளெயினாக குட்டி போடுறதெல்லாம் எனக்கு, பங்கு இதுதான் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டோட அவன் மறுபடியும் அங்கே இருக்கிறான். அதுக்கு முன்னால் ஒரு காரியம் நடந்து, ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அவங்க மாமங்கிட்ட கேட்குறான், இதுக்கு மேலே நான் எப்போ என் குடும்பத்திற்காக சம்பாதிப்பது? பொறுப்பில்லாமல் இருந்தான். பொண்ணுக்காகவே 7 வருஷம், முதல்ல ஒரு பொண்ணுக்காக, அடுத்தடுத்து இன்னொரு 7 வருஷம், எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட், ஆண்டவருக்கு இடையில அவனுக்கு இடையில அக்ரிமெண்ட் இருக்குல்ல, ஒரு நாள் அவனுக்குள்ள பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துட்டு அவன் சொல்றான், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று கேட்கிறான். இன்னைக்கு உங்க வீட்டில் பொறுப்பு இல்லாமல் இருக்கிற புருஷன், பிள்ளைகள், இனி என் குடும்பத்திற்காக நான் சம்பாத்தியம் பண்ண இதோ இறங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. பொறுப்புள்ள பிள்ளைகளையும் பொறுப்புள்ள புருஷனையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போறார். ஹல்லேலூயா. அப்பதான் அவன் சொல்றான், சரிப்பா, நீ உனக்கு ரொம்ப பொறுப்பு வந்துட்டு, கரெக்டு தான், உன் ஃபேமிலி நீ பார்த்துக்கணும், நான் ஒன்று பண்ணுறேன், உனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னான். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், பரிவாரங்களோடு அவன் ஊருக்கு திரும்பி வருகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேலை தேடி போன யாக்கோபோடு கர்த்தர் போனார். காரணம் என்ன? அவனுடைய கீழ்ப்படிதல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த கீழ்ப்படிதல் உனக்கு இருந்ததுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமேன். வேலை தேடி போன யாக்கோபோடு ஆண்டவர் இருந்தபடியினாலே அவன் பரிவாரங்களை சுமந்து கொண்டு சம்பாதிச்சுட்டு வந்தான். ஏன்னா வேலை தேடி போகிற வழியில் ஆண்டவர் அவனோடு இணைந்து கொண்டார். அவன் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுத்து ஆண்டவரை திருப்தியாக வச்சிருந்தபடியினால ஆண்டவர் சொன்னது போல திரும்பி அதே யோர்தானை விட்டு கடந்து வரும் பொழுது பரிவாரங்களோடு வந்து அவன் சொந்த ஊரில் அவன் இடத்தை வாங்கி, வேதம் சொல்கிறது இடத்தை வாங்கி அவனுக்கு ஒரு வீட்டையும் கட்டிட்டு தன்னுடைய மிருக ஜீவன்களுக்காக கொட்டாரங்களை கட்டினானா. அப்படின்னா நல்ல ஊரில் வந்து செட்டில் ஆயிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதான் பாருங்க அந்த செல்வ செழிப்புக்கு அடையாளம். அன்னைக்கு அவன் தன் மிருக ஜீவன்களுக்காக கொட்டாரங்களை கட்டுற அளவுக்கு அவனுடைய வேலை தேடி போகும்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு உதவி செய்தபடியினாலே அப்படிப்பட்ட மேன்மை. இன்னைக்கு வேலை தேடி போகிறீங்களா, விசாவுக்கு போகிறீங்களா, ஒரு தொழில் பண்ண போகிறீங்களா, எங்கே போனாலும் ஆண்டவரை கூட கூட்டிட்டு போங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோரை மன வருத்தப்படுத்திட்டு ஒரு நாளும் போயிடாதீங்க. அவங்ககிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு மெயின் மூலதனம். கோடிக்கணக்கில் இருக்கிற மூலதனத்தை விட அந்த பெற்றோர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய மூலதனமாக இருக்கும். சரி, ரெண்டாவது, பெண் தேடி போன எலியேசரோடு ஆண்டவர் போனார். முதல்ல வேலை தேடி போன யாக்கோபோட ஆண்டவர் போனார். சக்ஸஸ் ஆச்சு. போன காரியம் அவனுக்கு அனுகூலம். அப்படின்னா போன காரியம் அவனுக்கு சக்ஸஸ். ரெண்டாவது, தன்னுடைய எஜமானுடைய பிள்ளையாண்டானுக்காக பெண் தேடி போன எலியேசரோடு ஆண்டவர் போனார். போன காரியம் சக்ஸஸாக முடிச்சு வரும்போதே பொண்ணை கூட கூப்பிட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. அனுகூலம், சக்ஸஸ். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 24:48 வசனமும் 50வது வசனமும் இப்படி சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படின்னா இவனுடைய இந்த பிரயாணத்திலே ஆண்டவர் கூட போனார். இவன் ஆபிரகாம் சொன்னோட ஆபிரகாம்கிட்ட கேட்குறான், எப்படி என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கோ? அப்பா ஆபிரகாம் சொல்லுகிறான், நான் வழிபடுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தில் உனக்கு கூடவே வருவார். அதான் நம்பிக்கை.
பாருங்க, தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பும்போது கூட, தன்னுடைய காரியமாய் அனுப்பும்போது, இவன் தனியா போனான்னா காரியம் சக்சஸ் ஆகாது. எனவே அவன் சொல்லுகிறான், நான் வழிபடுகிற என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிரயாணத்திலே உன் கூட வந்து சரியான இடத்தை காண்பிப்பார். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. அதனால தான் அவன் சொல்றான், நான் நேர் வழியாக வந்தேன்னு எனக்கு திறமையில் வரலங்க, எங்கள் எஜமான் வழிபடுகிற தேவனாகிய கர்த்தர் என்ன நேர் வழியாக கொண்டு வந்து ராங் அட்ரஸில் இல்லாமல் கரெக்ட் அட்ரஸில் என்னை கொண்டு வந்து விட்டுருக்காரு. அப்படி ஆண்டவர் அவங்க கூட வந்ததுனால தான் இங்கே அப்போசிஷன் கிடையாது. இல்லைன்னா எவனா ஒருத்தன் வந்த உடனே சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்களா? ஒரு வாலிப பிள்ளைய ஒரு அப்பாவும் சகோதரனை விட்டுருவாங்களா? என்ன எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுவாங்க? என்னடா அவன் பாட்டுக்கு வந்துட்ட துப்புன்னு வந்துட்டா எவ்வளோ கேள்வி கேட்பாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரிகிறது, இது ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதை. ஆண்டவர் இவன் கூட வந்திருக்கிறார் என்றதுனால தான் இவங்க சொல்றாங்க, லாபானும் பெத்துவேலும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஏன்னா கர்த்தர் தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்காரு சொல்லி சொல்றாங்க. இதோ இருக்கிற அவள்கிட்ட கேட்டுட்டு நீங்க கூப்பிட்டுட்டு போங்க. அப்ப என்ன ரகசியம்? நீ உன் பிள்ளைக்கு வரம் தேடி போனா கூட சரி, ஆண்டவரை கூட கூப்பிட்டுட்டு போகணும். கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா ஆண்டவர் ராங் அட்ரஸில் கொண்டு போய் ராங்கான ஒரு பொண்ணை உனக்கு காமிக்க மாட்டார், ராங்கான ஒரு பையனை காட்ட மாட்டார். ஏன்னா அவரை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன், நாளைக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் திருமணத்துக்காக ஜெபிக்க வர்றவங்களுக்கு என்னுடைய பழக்கம், அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பொண்ணை கையை பிடிச்சிட்டு, ஆண்டவரே இந்த கையை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்துட்றேன். என்ன பண்ண தெரியுமா? இந்த கையை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த உலகத்தில் எங்களுக்கு நம்பத்தக்கவர் ஒரே ஒருவர் நீர் தான். இவளை யார் கையில் பிடிச்சி கொடுக்கணுமோ நீங்கள் கொடுங்க, எங்களுக்கு நீர் தான் உத்தரவாதம். நாளைக்கு இந்த பிள்ளைக்கு நீர் தான் பதில் சொல்லணும், நாங்கள் மாம்சிகத்தில் தேடுறதா இல்லை. அப்படி கையில் பிடிச்சி கொடுத்து தான் ஜெபம் பண்ணுவேன். அதே போல் தம்பிமார்கள் வந்தால் கூட சொல்லி, இந்த கையை உங்கள் கையில் பிடிச்சி கொடுக்குறோம், இவன் கையில் எந்த பொண்ணை பிடிச்சி கொடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கு, இவனுடைய விழாவுக்கு சொந்த காரியை ஆண்டவர் கொண்டு வந்து கொடுங்க. இதுதான் ஜெபம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒருத்தர் சொல்லுவாங்க, எப்பா இப்படி ஒரு பையன் இருக்கா, ஒரு பொண்ணு இருக்கா, பார்ப்பலாமா அப்படின்னோடனே எவ்வளோ சம்பளம்னு கேட்போம். சொல்லுவான், சொந்த வீடு இருக்கா, இருக்குது. எவ்வளோ போடுவாங்க? இவ்வளோ போடுவாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னா பொண்ணு பார்க்க வர்றோம், மாப்பிள்ளை பார்க்க வர்றோம் சொல்லிவிடும், அவ்வளோதான். இதில் ஆண்டவருடைய கேள்வியே கிடையாது, ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டான். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக மேலே ஒரு வசனம் போடுவான் பாருங்கள், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஏதாவது கேட்டிங்களா அவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி ஒன்று வந்திருக்கு, இதை நாங்கள் ஃபாலோ பண்ணலாமா, இதை மூவ் பண்ணி கொண்டு போகலாமா, வேண்டாமா ஆண்டவர்? ஒன்றும் இல்லாமல் இவன் நினச்சதை அக்னாலஜ் பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை முத்திரை போட்டுருவான், அவ்வளோதான், மேலே போட்டுருவான். போட்டுட்டு அதோட கொடுத்துருவான். அப்படி பண்ணுகிற திருமணங்கள் தான் இன்றைக்கி கோர்ட்டு வாசற்படி ஏறி இறங்கிட்டு இருக்கு. இந்த ரிஸ்க்கை எடுக்கவே கூடாது. ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க ஒரு 25 வயசு 26 வயசு வரைக்கும் உங்கள் மகளோ மகனோ எந்த ஒரு பொண்ணையும் பார்க்காம பையனையும் பார்க்காம எங்கள் அம்மா அப்பா பார்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பெண் தேடும் பொழுது, பையனை தேடும்போது எவ்வளவு கவனமாக இருக்கணும் தெரியுமா? அந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஆண்டவருக்கு அடுத்தபடியாக உங்கள் மேலே இருக்கு. எங்கள் அம்மா பார்த்து பண்ணுவாங்க, எங்கள் அப்பா பார்த்து பண்ணுவாங்க, விசாரித்து பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி பண்ணுவாங்க, ஜெபிச்சு தேவ திட்டம் தெரிஞ்சு செய்வாங்கன்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்க உங்களை நம்பி இருக்கும்போது நீங்கள் எடுத்தங்கவுத்துன்னு போய் பண்ணி பிள்ளைகளுடைய லைஃபே இன்றைக்கி கவுக்கப்பட்டு கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி ஆண்டவர் இது நிமித்தமாக உங்களோடு சொல்கிறாரு, இவன் தன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதில் குறியாக இருந்தான் அவனுடைய தகப்பனாய் ஆபிரகாம். எனவே தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பும்போது கூட, என் ஆண்டவரை உன் கூட அனுப்புகிறப்பா, என் ஆண்டவர் உன் கூட வர்றாரு. அதனால தான் அந்த வாழ்க்கை நல்லா இருந்தது. அவங்க திருமணமாகி வீட்டில் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறார். ஹாப்பியாக அவங்களுடைய வாழ்க்கை வளர்ந்தது. யோக்கியதை உள்ள புருஷன் அப்படின்னு ஒரு இடத்துல அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தை எழுதும் பொழுது எழுதுகிறேன், யோக்கியதை உள்ள புருஷன். அதுக்கு ஈசாக்கு தான் நீங்கள் கொண்டு வர முடியும். அவ்வளவு சந்தோஷமாக வீட்டில் விளையாடிட்டு இருந்தான். 20 வருஷம் டிலே ஆச்சு, குழந்தைக்கு புலம்பவே இல்லை, ஜெபமணி ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இதுகளுக்கெல்லாம் பின்னணி என்னென்னா, அவங்க அப்பா இவனுக்கு பெண் தேடும் பொழுது ரிஸ்க் எடுக்காமல், ஆண்டவரே நீங்களே நேராக கூட்டுட்டு போயிட்டு உமக்கு சித்தமான இடத்துல என் பிள்ளைக்கு சரியான பொண்ணை கொண்டு வாங்கன்னு சொன்னான். அதன் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை இனிமையாக இருந்தது. இன்னைக்கு பிறகு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் போகும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வரும்படி அவரை அழைத்து கொண்டு போங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி,
எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கே செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆய்ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.